ஜெபம் செய்ய சரியான வழியை கண்டுபிடியுங்கள் அருமையானவர்களே. தவறான வழி ஒன்று சொல்லட்டுமா? ஜெபத்தில் தங்கள் வியாதிகளை விவரமாக சொல்லுவாங்க. இத்தனை வருஷம் வியாதி, இத்தனை டாக்டர்கிட்ட போனோம், ரைட், இந்த டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு. இந்த ஜெபத்திற்கு பிசாசு தான் பதில் தருவான். விசுவாசம் உள்ள ஜெபம் இப்படி இருக்காது பாருங்க. தேவன் எனக்கு சுகத்தை நிச்சயமாகவே தருவார் என்கிறவர்கள் எப்படி ஜெபிப்பார்கள் சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவை போல ஜெபிப்பார்கள். இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபம் பண்ணாரு? படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அப்புறம் என்ன சொன்னாரு? இறையாதே அமைதலையாரு. அவ்வளவுதாங்க. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். இந்த நாள்ல இருந்து என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவை போல நீங்க ஜெபிக்க போகிறீங்க. ஏனென்றால் சத்தியத்தை சரியாக அறிந்தா போதும். ஏன் நீங்க ரொம்ப அழுது புலம்பி ஜெபித்த ஆண்டவர் தருவார் நினைக்கிறீங்க தெரியுமா? தவறான போதனைகளை கேட்கிறீர்கள். அவர் என்ன தரமாட்டேன் என்று சொல்லுவதற்கு கோபக்கார அப்பாவா? நீங்க அப்பா என்று நீங்க அறியவில்லையே, நல்ல தகப்பன் என்று அறியவில்லையே. அருமையான தேவர்களே, அவர் உங்களுக்கு வாரி வழங்குவதற்கு ஆசையாயிருக்கிறார். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களினால் உங்களை அலங்கரிக்க அவர் ஆவலாயிருக்கிறார். சத்தியத்தை சரியா அறிந்து கொள்ளுங்க. அப்பொழுது உங்கள் விசுவாசம் விண்ணை தொடும். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கிடைக்கும். ரைட்? ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. தேவையானது விசுவாசம் தான். கானானிய ஸ்திரீயிடத்துல 3 முறை மறுப்பு தெரிவிக்கிறார். ஏன்? அவள் தேவனுடைய ஜனம் அல்ல, யூதர் அல்லாதவள். நீயும் நானும் அவருடைய பிள்ளைப்பா. இப்போ நீ அவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியதில்லை, பாக்கெட்ல இருந்து எடுத்துட வேண்டியதான். ஏன்? ஒரு வியாதி, அதற்காக நீங்க ஜெபிக்க போறீங்க. உங்களுக்கு என்ன தெரியணும்? 1 பேதுரு 2:24 தெரியணும். அது என்ன சொல்லுது? அவருடைய தழும்புகளால் குணமானோம். யூ ஆர் ஆல்ரெடி ஹீல்டு பை ஹிஸ் ஸ்ட்ரைப்ஸ். அவருடைய தழும்புகளினாலே நாம் சுகமாக்கப்பட்டு விட்டோம். ஆனால் என் கையில் இன்னொரு வீக்கம் இருக்கு. ஏனென்றால் அந்த வார்த்தை இன்னும் மாம்சமாகல. ரைட்? எந்த வார்த்தை? அவரே என்னுடைய பரிகாரியாகிய கர்த்தர். இதற்காக இயேசு கிறிஸ்து பரிகாரம் பண்ணிவிட்டாரு. நான் வியாதியோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவை போல ஜெபிப்பீர்கள், பேதுருவை போல ஜெபிப்பீர்கள், பவுல் அப்போஸ்தலனை போல ஜெபிப்பீர்கள். ரைட்? அது என்ன ஜெபம்? பேசுவீங்க. மலையை பார்த்து பேசுவீர்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? கடன் பிரச்சனையை பார்த்து பேசுவீர்கள். ஒரு சகோதரன் பாருங்க, 2.5 கோடி ரூபாய் கடன், சரிங்களா? அவர் நம்ம செய்தியை கேட்க ஆரம்பிச்சு அவருக்கு ஒரு ரெவலேஷன் வந்தது. என்ன ரெவலேஷன் வந்ததுன்னா, அவர் கடனெல்லாம் ஒரு தாளில் எழுதி ஒரு விசுவாச கிரியை செய்தார். அதை கிழித்து அடுப்பில் போட்டு நெருப்பு வச்சு கொளுத்திட்டாரு பாருங்க. தற்கொலை எண்ணம் அவரை விட்டு நீங்கி போயிற்று. கடன்காரருடைய தொல்லை அவரை விட்டு நீங்கி போயிற்று. அப்படிப்பட்ட ஜெபத்திற்கு கேரண்டீடா பைபிள்ல பதில் இருக்கு, கர்த்தரிடத்துல பதில் இருக்கு. மலையை பார்த்து பேசணும். ஆண்டவர் மரணத்தை பார்த்து பேசினார். யாருடைய மரணம்? அந்த நாயினூர் விதவையுடைய ஒரே மகன் வாலிபன் இறந்து போயிடுறான். அவர் என்ன செய்யல? எப்போ பாடை இறக்கி வைங்க, எப்போ 12 பேர் சுத்தி நில்லுங்க, முழங்கால் போடுங்க, அப்படி சொல்லவில்லை. அது வேதத்திற்கு புறம்பான ஜெபம். வேதத்திற்கு ஒத்த ஜெபம் என்ன தெரியுமா? இயேசுவை போல பேசணும். வாலிபனே எழுந்திரு, பெஸ்ட் ப்ரேயருங்க. அப்படி நான் பேசி பேசி கிருப 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 பாருங்க, மாதந்தோறும் 100க்கும் அதிகமான நபர்கள் சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள், வியாதியிலிருந்து வெளியே வருகிறார்கள். ரைட்? கடன் பிரச்சனையிலிருந்து சுகமடைகிறார், கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றாங்க, மரித்தோர் உயிரோடு எழும்பி இருக்கிறாங்க, பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்றாக சேருகின்றன. திருமணம் நடக்காதவர்களுக்கு நான் பேசுகிறேன், இத்தனை நாளில் திருமணம் நடக்கும் என்று பேசுகிறேன். நான் பேசுகிறபடியே அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அந்த தலை சிறந்த அந்த ஜெபத்திற்கு நான் உங்களை அழைக்கிறேன். கெஞ்சி அழுவதெல்லாம் பழைய ஏற்பாடுங்க. ரைட்? நீங்க இப்படி கெஞ்சி அழுது பாரத்தோடு ஜெபித்தா என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் பொல்லாத தேவன், அவர் ரொம்ப மோசமானவர்,
அவர் இரக்கமில்லாத தேவன். அப்படியே வேதத்தில் இருக்கு. அவர் இரக்கமுள்ள தேவன். உங்கள் ஜெபத்திற்கு எப்பொழுதும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.